வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டாலினுக்கும் நம்ம இவர் இருக்கார் இல்லை எடப்பாடி, 2 பேர்த்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா எல்லாம் நடிப்புன்னு வைங்க. அது எடப்பாடி, ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர் பதவி போனோன்னு ஒரு கடிதம் எழுதினார் ஸ்டாலினுக்கு. இந்த முதலமைச்சர் நான் இருக்கும்போது எனக்கு அரசாங்க பங்களா கொடுத்தீங்க, அதில் நான் இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பங்களாவே தேவையில்ல, அங்கே இதில் வேளச்சேரியில் ஒரு 100 கோடியில் பங்களா வச்சுருக்கீங்க, செனட் ஆஃப் ரோடில் ஒரு 100 கோடிக்கு பங்களா வச்சுருக்கீங்க, எனக்கு பங்களாலாம் சேலத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த முதலமைச்சராக இருந்தால் பாருங்க, அந்த பங்களாவை நான் திருப்பி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு அனுப்புனார். அதெல்லாம் ஒரு நடிப்பு. முதல்ல ஃபோனில் பேசிட்டாங்க. அவர் உடனே உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த பங்களாவில் அவர் தொடர விட்டார். அதனால் அப்பப்போ 2 பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மளெல்லாம் முட்டாளாக்குவாங்க. நான் யாரையும் எதுக்கு சொல்ல, இது நடந்த உண்மை. ஒன்றுக்கும் கதை சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய கதை இருக்குது நம்ம அரசியல்வாதிகளை பற்றி, அதை கேட்டுக்கங்க. முதல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் எடப்பாடி ஸ்டாலின் மேலே. கருணாநிதியை கடைசி காலத்தில் ஸ்டாலின் கைதி போல வச்சுருந்தாருங்கிறார். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார்? சிறை கைதி போல வச்சிருந்தாராம். யார்? ஸ்டாலின் அவங்க அப்பாவை, கருணாநிதியை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. ஆனால் அவருக்கு கோவம் வருதோ இல்லையா, இந்த வைரமுத்து இந்த சைடில் இருப்பாங்க பாருங்கள், இந்த வைரமுத்துக்கு அந்த பெசன் நகரில் ஒரு 2 அரசாங்க நிலத்தை கொடுத்தாருல்ல, அந்த நன்றியை எவ்வளோ நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பார். உடனே அவர் கருணாநிதியை பற்றி பேசாதீங்க, செத்தவங்களை பற்றி பேசாதீங்க. என்ன செத்தவங்களை பற்றி பேசாதீங்க? செத்தவங்களை பற்றி இந்த நாட்டில் யாருமே பேசுகிறது இல்லையா? செத்தவங்களை பற்றி பேசி தானேப்பா ஆகணும். சரித்திரம் இல்லாது செத்தவர்கள் இது சரித்திரம். நாளைக்கு சரித்திரத்தை பேசும்போது அவங்கள பேசி தான் ஆகணும். செத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியே பேசக்கூடாது. காந்தியை பற்றி பேசக்கூடாது, நேதாஜியை பற்றி பேசக்கூடாது, இந்தியன் ஹிஸ்ட்ரியே இல்லை. அப்போ நேருவை பற்றி பேசக்கூடாது. அப்போ சரித்திரமே இல்லை. சரித்திரம்னு ஒரு பாடத்தை எடுத்துருங்க. வைரமுத்து கவிஞரே எடுத்துருங்க. எல்லோரும் நல்லவர்கள் கெட்டவர்கள், இவங்களை பற்றி விமர்சிக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு பாடத்திட்டத்தில் ஈவர் ரவியும் கருணாநிதி வைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும், நாட்டு மக்களுக்கு தெரியணும். இப்போ கைது மாதிரி வச்சுருந்தாரா ஸ்டாலின்? கைது மாதிரி வச்சுருந்தாருங்கிறாரு எடப்பாடி. நான் சொல்கிறேன், எப்போவுமே ஸ்டாலினை நான் பாராட்டி பேச மாட்டேன். ஆனால் உண்மையை சொன்னால் அவங்க அப்பா விஷயத்தில் ஸ்டாலினை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு நல்ல முதல்வராக இருக்கவில்லை. ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு நல்ல முதல்வராக இருந்திருந்தால் மந்திரியை கொள்ளையடிச்சிருக்க மாட்டார், கொள்ளையில் இவர் பங்கு வாங்கியிருக்க மாட்டார். இந்த மாதிரி எந்தவித தவறும் செய்யாமல் இருந்திருந்தால் அவர் ஒரு நல்ல முதல்வர்னு சொல்லலாம். இவன் மந்திரிகளை கொள்ளையடிக்க விடுறது, மந்திரிகிட்ட பங்கு வாங்கிக்கிறது, கொள்ளையடித்த மந்திரிகளுக்கு மந்திரி பதவியை திருப்பி கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சதுனால ஸ்டாலின் மனசாட்சி இல்லாத ஒரு முதலமைச்சர். மக்களுடைய வருங்காலத்தையோ மக்களுடைய நலனில் அவருக்கு அக்கறை இல்லை. வெறும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு இருந்த அதே எண்ணம் தான் அவருக்கும் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு அவர் ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்கவில்லை. அதுதான் என்னுடைய கருத்து, பெரும்பாலான மக்களுடைய கருத்து. அந்த கருத்து தான் இந்த எலெக்ஷனில் பிரதிபலிக்க போகுது. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி இதோட மறந்துடுங்க. அதுதான் ஸ்டாலின் முதல்வராக அவருடைய இதை என்னுடைய கருத்து. ஆனால் ஸ்டாலின் கருணாநிதிக்கு மகனாகன்னு போட்டிங்கன்னா அவர் எங்கேயோ போயிரு, அந்த மேப்பு உயரத்துக்கு போயிரு. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி சொன்னார் சிறை கைதியாக கருணாநிதியை வைத்தார். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரை அவங்க அப்பாவுக்கு கூடவே இருந்தார். அவங்க அப்பா உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது கூட பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டார். அவங்க அப்பா தலைவராக சாகுறவராக ஒரு தலைவராக வச்சுருந்தார். அன்புமணி கதை பார்த்தீங்கல்ல, அது மாதிரி ஸ்டாலின் பண்ணியிருக்கலாம்ல. அன்புமணிக்கு நீங்கள் சொல்கிறதுன்னு சரியாக இருக்கும். ஸ்டாலினுக்கு அப்படி இல்லை. கடைசி வரை செயல் தலைவராக இருந்தார். அப்பாவுக்கு விசுவாசமாக இருந்தார். அப்பா இறந்த அன்றைக்கி தேம்பி அவர் அழுத அந்த அழுகை அவரை ஒரு மகனாக எங்கேயோ உயர்த்திச்சு. எனக்கு அன்னைக்கு நான் நினச்சேன், உண்மையிலேயே அப்பா செத்த ஒரு 94 வயசில் செத்த அப்பாவுக்கு இவ்வளோ தேம்பி அழுகிறானே, எந்த பிள்ளை அழுவாங்க? ஸோ கருணாநிதியின் மகனாக ஸ்டாலின் எங்கேயோ உயரத்தில் இருக்கார். அதில் ஒரு குறையே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, செத்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு தவசம் வைக்காதவன் இருக்கான் நிறையா பிள்ளைங்க.
சொத்துக்களை வந்து சுருட்டிட்டு அப்பாவை பற்றி யோசனை பண்ணாதவன் இருக்கான். உயிரோடு இருக்கும்போது வீட்டை விட்டு விரட்டி சாப்பாடு போடாதவன்லாம் அந்த நாட்டில் இருக்கான். அதனால தான் முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்பா செத்துட்டாருன்னு தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர், அப்பா சிலை, ஊருக்கு அப்பாவுக்கு 300-400 கோடியில் சமாதி. இதெல்லாம் அரசாங்க பணத்தில் வைக்கிறாரு. அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம், அது சொல்லிடலாம். ஆனால் ஒரு மகனாக அப்பாவை செத்து 8 வருஷம் ஆகும், 9 வருஷம் ஆகும், இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு தனையனாக அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மகனாக அவர் கடமையை மீறி செஞ்சுருக்கார். அதில் எங்கேயோ இருக்கார். அதனால் எடப்பாடி சிறையில் வச்சுருந்தாரு அதெல்லாம் சொல்லாது, தப்பு, அது உண்மை இல்லை. அந்த விஷயத்தில் நல்ல மனுஷன் ஸ்டாலின். ஆனால் மற்ற எல்லா விஷயத்திலையும் 0 மார்க்கு தான் ஸ்டாலின். முதல்வராக 0, கட்சி தலைவராக 0, ஒரு மனிதனாகவே 0 தான். அவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு மகனாக அவருக்கு 100க்கு 100 மார்க் போடலாம். எடப்பாடி சொன்னது தப்பு அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் 2வது விஷயம், இதில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்கிறார், என்னை எங்கள் அப்பாவை சிலை கட்டி வச்சேன்னா சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இறந்தவுடன் அவருக்கு சமாதி வேண்டும்னு கேட்டு உங்கள் வீட்டு வாசல் வந்து கதவை தட்டினே சம்மதம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. இங்கே தான் நடிப்பின் உச்சத்துக்கு போகிறாரு ஸ்டாலின். என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேன்னு கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதிக்கு பீச்சில் சமாதி வச்சதில் 2 பேரும் குற்றவாளி. எடப்பாடி தான் முதல் குற்றவாளி. ஸ்டாலினை குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா கெட்டவராக இருந்தாலும் அவருக்கு சமாதியில் வைக்கணும்னு தான் நினைப்பார். ஆனால் 2 பேரும் சேர்ந்து செய்த சதித்திட்டம் தான் அங்கே வந்து சமாதி வந்தது. இப்போ எடப்பாடி சொல்கிறார், நான் ஏன் மறுத்தேன் தெரியுமா? நீங்கள் எங்கே மறுத்தீங்க கதைக்கிறாரு. நீங்கள் விஎன் ஜானகிக்கு கொடுக்க மாட்டேன், நீங்கள் எம்ஜிஆருடைய மனைவி, அதனால தான் நான் மறுத்தேன். மறுக்கவே இல்லை. எடப்பாடி ஸ்டாலினுடன் சேர்ந்து மிகப்பெரிய சதித்திட்டத்தில் ஈடுபட்டார் எடப்பாடி சமாதி விஷயத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா சத்தோன்னு ஸ்டாலின் போனார் எடப்பாடி வீட்டுக்கு. நான் போனேன்னு மட்டும்தான் சொன்னார். அவர் அழுத கதையை சொல்லலை, தேம்பி அழுதார் எடப்பாடிட்ட. காலை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டார். இவரும் துரைமுருகனும் அப்படியே அழுகிற மாதிரி நடித்தார். எல்லோரும் போனாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் கெஞ்சினாங்க. அப்போ எடப்பாடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முடியாதுன்னு சொல்லலை, உங்கள் அப்பாவுக்கு இங்கே சமாதி கொடுத்தேன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் என்னை அடித்து கொண்டுருவாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள்னாரு. அப்போ தான் இவங்க பொடியோடு போனாங்க. மிகப்பெரிய சதித்திட்டம். அங்கெல்லாம் பேசி வச்சுட்டாங்க, கோர்ட்டில் வக்கீலுங்கிட்டெல்லாம் பேசி வச்சுட்டாங்க. அப்போ வக்கீலுங்க சொன்னது, நீங்கள் நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி தரோம், அதான் பண்ணிட்டோம், ஆனால் அரசாங்கத்திட்டேருந்து சமாதி வைக்கணும்னு நீங்கள் எழுத்து மூலமாக கேளுங்க, அதுக்கு ஒரே ஒரு இது, உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு மட்டும் வாங்கிக்கோங்க, நாங்கள் சமாதிக்கு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிடுவோம். அந்த சதித்திட்டத்தில் நிறையா பேருக்கு பங்கு இருக்குது. நம்ம அத்தனை பேர்லையும் முட்டாளாக்குனாங்க. உடனே ஸ்டாலின் கேட்குறாரு, நீங்கள் அதிமுககாரங்க அடித்து கொண்டுருவாங்க, என்னை விட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் அனுமதி கொடுக்க வேணாம், நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு எங்கள் தந்தைக்கு அங்கே சமாதி கொடுக்கணும், முன்னாள் முதல்வருக்கு கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நிராகரித்து முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டிங்கன்னா நான் கோர்ட்டில் வாங்கிக்கிறோம். இங்கே தான் சதித்திட்டம், எடப்பாடி ஸ்டாலின் சதித்திட்டம் ஆரம்பித்தது. அதிமுகலாம் கோச்சிக்கிறாதீங்க, நான் உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தான் சொல்லுவேன். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபியா யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. செய்த நம்பிக்கை துரோகத்தை உண்மை பேசி தான் ஆகணும். உடனே அந்த நிராகரிக்கப்பட்டு உடனே அங்கேயே எழுதுகிறாங்க மனு. ஸ்டாலின் எழுதி எடப்பாடிகிட்ட கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்தில் எடப்பாடி அதை நிராகரித்து உங்களுக்கு பதில் கையில் கொடுத்தார். இல்லைன்னா சமாதியாக வந்திருக்காது. யார் சதித்திட்டான்? 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எடப்பாடி ஏன் கொடுத்தீங்க? அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய மனுவெல்லாம் 1 மணி நேரத்தில் தீர்வு வருகிறதா? இல்லை 1 மணி நேரத்தில் அரசாங்கம் பதில் கொடுத்த ஏதாவது ஒரு முதல் சொல்லுங்கள். நீங்கள் கருணாநிதிக்கு கோர்ட்டு மூலமாக ஆணை வாங்கி சமாதி வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி 1 மணி நேரத்தில் நிராகரித்து கொடுத்தார். ராத்திரியே அதை எடுத்துகிட்டு போய் ஜட்ஜுங்க வீட்டில் போய் நமக்கு வைப்பாங்களா வீட்டில் கோர்ட்டை? ஆனால் இந்த விஷயத்துக்கு வச்சாங்க அரசியல்வாதிக்கு. ஜட்ஜு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய்
ஜட்ஜு வீட்டான் ராத்திரியில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வராங்க, அவருக்கு அனுமதி கொடுங்கள். அதே உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தது அதுக்கு முன்னாடி? மெரினா பீச் ஒன்றும் சுடுகாடு அல்ல, இனிமேல் அங்கே சமாதி வரக்கூடாதுன்னு சொன்ன அதே உயர் நீதிமன்றம் கருணாநிதிக்கு சமாதி கொடுங்கள்னு சொன்னாங்க. எதனால் சொன்னாங்க? எடப்பாடி 1 மணி நேரத்தில் அரசாங்கம் நிராகரிக்கிறதுன்னு அந்த பதிலை கொடுத்ததுனால அது சாத்தியமாச்சு. சரி, கொடுத்தாங்கல்ல, எடப்பாடி இவ்வளோ பேசுகிறாருல்ல, கொடுத்தது உயர் நீதிமன்றம் தானே, சென்னை உயர் நீதிமன்றம் தானே. எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? உயர் நீதிமன்றம் தானே தீர்ப்பு கொடுத்துருக்கு, நான் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா, மேல்முறையீடு போடலன்னு ஃபைல் பண்ணியிருந்தா உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்க மாட்டான். உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு 60 நாள் டைம் இருக்குது. நான் உச்ச நீதிமன்றம் வர நான் அப்பீல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா கருணாநிதியின் சமாதி அண்ணா அறிவாலயத்தில் உள்ளே போயிருக்கோம். அப்போ அது இங்கே வந்ததுக்கு காரணம், பீச்சுக்கு வந்ததுக்கு காரணம் ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்குவதற்காக போடப்பட்ட சதி திட்டம். புரிஞ்சுக்கங்க. நம்புறவங்க நம்பாதவங்க போவோம். நாங்கள்லாம் உண்மையான இவங்கப்பா, எம்ஜிஆர் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கிறவங்க, ஜெயலலிதா அவங்க மேலே மதிப்பு வச்சுருக்கிறவங்க. எங்களுக்கு தப்புனா தப்பு தான். யாரையும் வந்துக்கிட்டு செஞ்ச தப்பை மறைச்சது இதுவும் அவங்கள இந்திரன் சந்திரன் போடுறதுக்கு எங்களுக்கு விரும்பலை. அதனால் 2 பேரும் சேர்ந்து போட்ட சதித்திட்டம், 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். இதுதான் இப்போ இன்றைக்கி வைரலாக போயிட்டு எடப்பாடி கருணாநிதியை சிறையில் வைத்திருந்தால் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லு. உடனே எடப்பாடி சொல்கிறார், நானாக சொன்னேன், ராசா சொன்னார். ராசா ஒன்றும் சிறையில் வச்சுருந்தாருன்னு சொல்லலை. அவர் அப்படி சொல்லணும். அவர் வேறு கதை சொல்லிட்டார். ராசா இப்போ என்ன சொல்கிறாரு, அதை ராசான்னு எடப்பாடி சொல்கிறார். ராசா அவர் பேசுனதே செயற்கை நுண்ணறிவில் என்னுடைய குரலை மாற்றி போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு. ஊரில் இருக்கிறவனா இழிச்ச வாயே நீங்கள் தான் பெரிய ஆள் நினச்சிங்களா? ராசா உண்மையிலேயே ஒன்றுமே தெரியாதால் நீங்கள் தான். செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு தெரியுமா? ராசா, செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு தெரியுமா? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. நான் பேசுகிற மாதிரி செயற்கை நுண்ணறிவில் பேச வச்சு கொடுத்துருக்காங்கன்னு ராஜா சொல்கிறாரு. அது உண்மையானு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது செயற்கை நுண்ணறிவு சம்மந்தப்பட்டது. அவருக்கு நுண்ணறிவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி ஒன்று சொல்லியிருக்க மாட்டார். இப்போ உங்கள் குரல் மாதிரி என் குரல் மாதிரி உருவாக்கலாமான்னா உருவாக்கலாம் செயற்கை நுண்ணறிவில். இப்போ நான் பேசின ஏதாச்சும் ஒரு இது கிடைச்சதுன்னா அதை வச்சு நான் வேறு ஒரு பிரச்சனையை பேசுனது மாதிரி செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கிடலாம். இன்றைக்கி ப்ரோக்ராம் யூடியூப்பு மற்றதுலாம் போடுற பல இதில் இந்த யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நான் பேசின மாதிரி உருவாக்குறாங்கன்னு சொன்னால், அப்படி நீங்கள் உருவாக்குறீங்கல்ல செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்முடைய குரலை, இன்னொருவர் குரலை அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் ராசாவுக்கு புரியாது. அது ஏன்னால என்னன்னு தெரியாதுங்க ராசாவுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செயற்கை நுண்ணறிவில் உங்கள் குரலை இன்னொருத்தவங்க உருவாக்கிடுங்க, அதை உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கிட்டு. அதாவது ஃபாரன்சிக் வாய்ஸ் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தில்லுமுள்ள கண்டுபிடிக்கிறது நம்மளை மாதிரியே பேச வச்சுருந்தா ஃபாரன்சிக் வாய்ஸ் பயோமெட்ரிக், தடை அறிவியல் குரல் ஆய்வு. இந்த தடை அறிவியல் ஆய்வில் குரல் ஆய்வில் ட்ராக் சிக்னேச்சர், வோக்கல் ட்ராக் சிக்னேச்சர்னு இருக்குது. நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய இதுக்கு, குரலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிக்னேச்சர், அடையாளம், கையெழுத்து. அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இது இருக்கும். அதை உபயோகப்படுத்துறதுக்கு தடை அறிவியல் துறையில் இருக்குது. இப்போ உங்கள் குரல் மாதிரியே இன்னொரு குரல்னால் கண்டே பிடிக்க முடியாது நீங்கள். ஆனால் இந்த யுக்தியை வோக்கல் சிக்னேச்சர், அந்த குரலுடைய இதில் அடையாளப்படுத்தி பண்ணும்போது உங்கள் குரலாங்கிறத நீங்கள் பேசுகிற குரலில் இடையில் கொஞ்சம் இடைவெளி வரும். உங்களுடைய மூச்சு, உங்கள் பேச்சின் இடைவெளி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். செயற்கை நுண்ணறிவில் உங்கள் பேச்சை உருவாக்கும் போது அந்த மூச்சு, உங்களுடைய மூச்சு, பேச்சுக்கிடையே வரக்கூடிய மூச்சு, அந்த பேச்சுக்கிடையே வரக்கூடிய இடைவெளி அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். இதில் செயற்கை நுண்ணறிவில் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் குரல் நிபுணருக்கு அனுப்புனா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவர்
ராசா நம்ம எல்லாத்தையும் இழிச்ச வாயன்னு நினச்சிருக்கணும். இல்லைன்னா அவருக்கே இது செயற்கை நுண்ணறிவு 0, ஒன்றுமே தெரிஞ்சதில்லைன்னு அர்த்தம். அதனால் அவர் வேறு ட்ராக்கில் போகிறாரு, நான் பேசலை, உருவாக்கி விட்டுருவாங்க. வாங்க சரியான ஆம்பளை இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு ராசா, நான் சேலஞ்சு விடுறேன். மாரிதாஸ் மேலே நீங்கள் இது போட்டு பாருங்க வழக்கு. உங்களை 211 புக் பண்ணி 211 ஐபிசியில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு உங்களை அக்யூஸ்ட் ஆக்கி நான் குற்றவாளியாக்கி கோர்ட்டு கொண்டு வரேன். மாரிதாஸ் எனக்கு அந்த வழக்கை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தால் உங்களை குற்றவாளி ஆக்குறேன். நீங்கள் முதல்ல தைரியம் இருந்தால் அவர் மேலே வழக்கு போடுங்க. இப்படி ஊரை ஏமாத்தாதீங்க. பேசுகிறத பேசிவிட்டு அதெல்லாம் இதில் போட்டான்னு ஒரு நோட்டீஸ் வேறு கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அதை எடப்பாடி சொல்கிறார், அவர் தான் சொன்னார். நான் அவர் சொன்னது வேறு, எடப்பாடி வேறு எதுவும் சொல்கிறார். அதனால் அரசியல்வாதிகள்லாம் நடிக்காதீங்கப்பா, உண்மையை பேசுங்க. இன்றைக்கி இன்றைக்கி இளைஞர் கூட்டமில்லிருந்து எல்லாமே எங்கேயோ போயிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் கிட்டக்கே நிற்க முடியாது. போன ஜெனரேஷன் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட இந்த செயற்கை நுண்ணறிவுலாம் போயிட்டு இருக்கோம்னா இந்த யூடியூப்பு இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களாலேயே அவங்க கிட்டக்க போக முடியாது. நீங்கள்லாம் கிட்டக்க அரசியல்வாதிகள் கிட்டக்க கூட நிற்க முடியாது. அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் 2 பேர்த்துக்கு ஏற்பட்ட அடிதடியில் நம்முடைய கருத்து இந்த கருத்து தான் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது, பாண்டிச்சேரியில் இன்று பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் விஜய். கூட்டம் அலைமோதுகிறது. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் வந்திருக்கு. காசும் கொடுக்காம இதுவும் கொடுக்காம. பாண்டிச்சேரியில் இன்றைக்கி கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது விஜய் திரும்ப எம்ஜிஆருடைய ரெக்கார்டை நெருக்கி விடுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா எம்ஜிஆர் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் ஜெயிச்சு பாண்டிச்சேரியில் அதிமுக முதலமைச்சரை அமர வைத்தார். அதே மாதிரி விஜயும் இந்த தடவை பாண்டிச்சேரியும் கைப்பற்றி விடுவாரோ அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு. என் ரங்கசாமி எல்லாம் அதிர்ந்து போயிட்டாராம். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் மிகவும் பலமாக இருக்கும், அவங்களும் அதிர்ந்து போயிருப்பதாக கேள்வி. மார்ட்டினுடைய பையன் கூட கனவு கண்டு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாரும் இன்றைக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதனால் பாண்டிச்சேரியில் விஜய் ஆட்சியை கைப்பற்றி விடுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுங்கிறத அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்தும் அதுதான். பாண்டிச்சேரியிலும் விசில் சத்தம் பலமாக கேட்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி விஜயுடைய தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது டிடிவி தினகரன் விஜயை பற்றி பேசியிருக்கார். விஜயகாந்த் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே அளவு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார், அதனால் பாதிப்பு திமுகவுக்கு தான் அப்படிங்க. விஜய் அவர்கள் மறைந்த விஜயகாந்த் போல உறுதியாக தாக்கத்தை உருவாக்குவார். அந்த தாக்கம் ஆளுங்கட்சியாகிய திமுகவிற்கு மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படியே பொடி வச்சு பேசுறது. விஜயகாந்த் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ விஜயகாந்த் 10% வாங்கினார் 2006 எலெக்ஷனில். அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? விஜயகாந்த் வாங்கின மாதிரி வெறும் 10% விஜய் வாங்குவாருன்னு சொல்கிறீங்களா? அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். இப்போ டிஎம்கேக்கு தான் அது ஆபத்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறீங்களா? ரெண்டும் தப்பு. விஜயகாந்த் ஏற்படுத்தினதை விட பல மடங்கு அதிக தாக்கம். விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு சீட்டில் ஜெயித்தார், ரிஷிவந்தியம், அவர் மட்டும் ஜெயித்தார், அத்தனையே தோற்று போனார். அந்த தாக்கத்தையா விஜய் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்துக்கு அப்போ இவ்வளோ கூட்டம் கூடலையே, அவருக்கு கூடுற மாதிரி 10 மடங்கு கூட்டம் கூடுது. அதனால் விஜயையும் விஜயகாந்தையும் ஒப்பீடு செய்யாதீர்கள். டிடிவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரியலைன்னு அர்த்தம். அதனால் விஜயோட தாக்கம் வேறு. திமுகவுக்கு மட்டும் அது நஷ்டம் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் நஷ்டம். காரணம், வீட்டில் இருக்கும் இளைய தலைமுறை போன ஜெனரேஷன் ஆளுங்களெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜயுடைய தாக்கம் விஜயகாந்தினை விட அதிகமாக இருக்கும். ஒன்று, அதிகமான சீட்டை ஜெயிப்பார். ஒன்று, ஆட்சிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அவருடைய வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடலன்ட்டார் அது நம்ம இவர் திருமா. நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன்
ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். முதல்ல காட்டுமன்னார் கோயிலில் அவர் தான் போட்டியிடுவேன்னு அறிவிப்பெல்லாம் வந்தது. ஏன் மாறினார்? காட்டுமன்னார் கோயிலில் திமுக ஜெயிச்சா இவர் ஒரு 6 சீட்டு 8 சீட்டு நிற்கிறார். 6 to 8 ஜெயிச்சுட்டா துணை முதலமைச்சர் கனவு நனவாகும். ஸ்டாலின்கிட்ட சொல்லி நான் ஆதரவு கொடுக்குறேன், துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு வாங்கிடலான்னு தன்னுடைய கனவு நிறைவேறிவிடும்னு கனவு கண்டார். இப்போ கிடைச்சும் செய்திகள் அவருக்கு திமுக ஒப்பிடாது, திமுக தேராது, திமுக ஆட்சியை பிடிக்காதுங்கிற செய்தி வந்துருச்சு. அப்போ இனி இருக்கிற எம்பியும் விட்டுட்டு இங்கே வந்து எம்எல்ஏ ஆனா அங்கேயாச்சும் ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போகலாம். அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் இங்கே வந்து வீர வசனம் பேசிட்டு அமித்ஷாவை பார்த்தா குனிஞ்சு கும்பிட்டுட்டு இங்கே இருக்கிறதுல பேசுவாங்க. இங்கே இலங்கை பிரச்சனையில் நான் உயிரை கொடுப்பேன்ட்டு அங்கே போய் ராஜபக்சேட்ட போய் விருந்து சாப்பிட்டு இப்படி கும்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு வந்தீங்கல்ல நீங்கள் கனிமொழியெல்லாம், அது மாதிரி இப்போ மத்திய அரசாங்கத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே வீரவசனம் மதவாத அரசுங்கம்பீங்க, அங்கே போய் குனிஞ்சிட்டு கும்பிட்டு வருவீங்க. ஆக அங்கேயாச்சும் குனிஞ்சு கும்பிட்டுட்டு இருக்கலாம். இங்கே எம்பி விட்டுட்டு எம்எல்ஏ ஆனா இங்கே வந்துக்கிட்டு துணை முதலமைச்சரும் வராது, எம்எல்ஏலையும் ஜெயிப்போமாங்கிறது சந்தேகம். நம்ம கட்சிக்காரன் பூரா இளைஞர்கள் பூரா விஜய் பக்கம் போயிட்டான், நம்மளே காட்டுமன்னார் கோயிலில் தோத்துட்டோம்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவர்களை வச்சு கேட்டுட்டு உடனே காட்டுமன்னார் கோயிலில் நிற்பதை வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது அது ஒரு செய்தி, புரிஞ்சுக்காங்க. அடுத்து உதயநிதி சொத்து பத்தியெல்லாம் கொடுத்தாரு, அவர் பையனோட சொத்து இதை கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் சட்டப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா பையனுடைய சொத்து மதிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களுடைய சொத்து மதிப்பை கொடுத்தா போதும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான், அவங்களுடைய சொத்து மதிப்பே தேவையில்லாததெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறோம். இப்போ விஜயெல்லாம் 500 கோடின்னு கொடுக்க வேண்டியதில்லை, அவர் அரசாங்க பணியில் இல்லை. சுப்ரீம் கோர்ட் அதுதான் சொல்கிறாங்க. அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது அவர் சொந்த விஷயங்களெல்லாம் இதில் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால தான் ஸ்டாலின் வந்துக்கிட்டு 1 லட்சம் கோடி வெளிநாடுகளில் முதலீடு பண்ணிட்டு 6 கோடி கொடுக்கணுன்னா அது தப்பு. ஏன்னா அவர் அரசாங்க பதவியில் இருந்தார். உதயநிதி வந்து கொடுக்கணும், துணை முதல்வர். இவங்க 2 பேரும் பழமை ஏழைகள்னு வேஷம் போடுறது, கேண்டர் ஊரை பூரா கொள்ளையடிச்சிட்டு 2 கோடி சொத்துன்னு போடுறது, அதுதான் தப்பு. அதனால் உதயநிதி வந்து அவர் பையனுடைய சொத்தை கூட கொடுக்கலாங்கிறது சட்டம் வந்து அப்படி சொல்லலை. அப்படிங்கிற சட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எலெக்ஷனில் நீங்களே நிற்கிறீங்கன்னு வைங்க, உங்கள் பையன் 18 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுன்னு வைங்க, அப்போ அந்த பையன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் வேட்புமனுவில் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, சட்டமும் அப்படி சொல்லவில்லை. ஒரு சில அரசியல்வாதிகள் உதயநிதி ஏன் கொடுக்கல, பையன் தான்னு சட்டம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது செல்வப்பெருந்தகை அவர் என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு நான் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன், இப்போவே என்னை விடுவிச்சிருங்கன்னு ராகுல் காந்திக்கு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். நம்மளை ஊரை ஏமாத்துற மாதிரி நம்மளை அங்கே கூப்பிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. என்னையா நீ காங்கிரஸ் தலைவர்னு உன்னை போட்டா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உனக்கு பங்கு இருக்குன்னு அவங்க குடும்பமே சொல்கிறாங்க. ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்துட்டு கொலை கேஸில் சம்மந்தப்படலாமா? உன்னை நம்பி வச்சா நீ இப்படி தான் பண்ணுவியான்னு அப்போவே டோஸ். அதுக்கடுத்து இந்த சவுக்கு சங்கர் ஏதோ பண்ணாருன்னு அவர் வீட்டில் போய் இந்த மழை இதெல்லாம் உள்ளே ஊற்றி அவர் புகார் கொடுத்து காங்கிரஸ் என்னையா இந்த வேலை கட்ட பஞ்சாயத்து வேலை இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, தூய்மை பணியாளர்கள் வச்சு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க, கேவலமையா காங்கிரஸுக்கேன்னு அப்பவும் திட்டினாங்க. இப்போ எலெக்ஷன் வந்தோடனே ஒவ்வொருத்தருக்கு வேட்பாளருக்கு இத்தனை கோடி கொடுன்னு வாங்கி சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் வேட்பாளராக வந்து அனுப்பிட்டார். அப்புறம் ராகுல் காந்திக்கு வந்து இவர் சொன்னாங்க, நம்ம ஜோதிமணி இவர் அக்கிரமம் பண்ணுறார், ஜோதிமணி கூப்பிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயை கூப்பிட்டு நீங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணீங்க, இவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னீங்க, இந்த வேலைலாம் பண்ணிட்டாருன்னு கூட ஒன்று மல்லிகார்ஜுனை கூப்பிட்டு ராஜினாமா பண்ணியா அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒன்று தூக்குறோம்னு சொல்லிட்டான். இது எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி நானே கொடுத்துட்டேன் லெட்டரை இது பண்ணி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. அதனால் செய்யாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கட்ட பஞ்சாயத்து இது கொலை இதிலெல்லாம் வந்து அவர் பேர் அடிபட்டதுனால செல்வப்பெருந்தகை அது எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸ் வேட்பாளர்கள் நியமனத்தில் லஞ்சம் வந்து கோடிக்கணக்கில் வாங்கினதுனால அவரை தூக்குவதென்று அந்த பதவியில் தூக்குவதென்று ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைமையும் முடிவெடுத்திருக்கிறது. அதை வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நம்மக்கிட்ட நானே வந்து என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன்,
அப்படின்னு பொய்ய சொல்கிறாரு. அதனால் காங்கிரஸை பிடித்த பீடை ஒழிந்தது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. இனிமேல் ஒழுங்கான ஆளுகளை போடுங்கப்பா. அதுங்க முன்னாடி இவரை போட்டாங்க, இளைய பெருமாள்னு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், காட்டு மன்னார் கோயில் சேர்ந்தவர், அவரை போட்டாங்க காங்கிரஸுக்கு தலைவர். நேர்மையாக இருந்தார் அந்த மனுஷன், பேரை காப்பாற்றினார். அது மாதிரி பட்டியலினத்தில் மிக நல்ல தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போடுங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, கொலை பண்ணுறவங்க எல்லாம் போட்டிங்கன்னா அது பட்டியலினத்து மக்களுக்கே கேவலம். அது எங்கள் இதில் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் அது என்கிட்ட மொத்தமும் அவங்களுடைய இதுக்கே இது இல்லை. இவ்வளோ படித்தவர்கள் அறிவாளிகள் இருக்காங்கல்ல பட்டியலினத்து மக்கள், அவங்கள ஒருத்தரை போடுங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை. அடுத்தது புதிய பாடத்திட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. அது கஸ்தூரி ரங்கன்கிறவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு நல்ல பாடத்தை கொடுங்கப்பா, என்ன பாடம் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா 12 பேர் அமைச்சாங்க. எல்லாம் ஜீனியஸ். ISRO சேர்மன் கஸ்தூரி ரங்கன் அவர் தலைமையில் கல்வியாளர்கள் 12 பேரை போட்டாங்க. போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா அரசாங்கம்? உலகத்தில் இருக்கிற அத்தனை பாடத்திட்டத்தையும் பாருங்கப்பா, இன்றைக்கி உலகத்தின் வளர்ச்சிக்கு எந்த பாடத்திட்டம் சரியாக வரும், நம்ம இளைஞர்கள் எதை படிக்கணும், அப்படி ஒரு பாடத்திட்டத்தை கொடுங்கப்பான்னா நம்ம ஆளுங்க 12 பேர் அந்த 13 பேர் உட்காந்து அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, உங்களுக்கு கனடா, ஸ்காட்லாண்டு, இந்த மாதிரி மிக உயர்ந்த சைனா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இது மாதிரி இந்த வல்லரசுகள், முன்னேறின நாடுகள் இதிலெல்லாம் எப்படி கல்வி திட்டத்தை கொடுத்துருக்கான்னு பார்த்து அதற்கு இணையாக ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கணும். உருவாக்கி இந்த மாதிரி கல்வி திட்டத்தை வைங்க, இந்தியா பூரா நம்ம இளைஞர்கள் இதை பரிசுனா உலகளவில் போயிடுவாங்க, போட்டித்திறன் அவனுக்கு உலகளவில் வந்துடும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. உடனே எல்லாத்தையும் கொடுத்து இந்தியா பூராவும் கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கும் கொடுத்தாங்க. ஸ்டாலின் திருப்பி பார்த்தார். அவருக்கு புதிய கல்வி திட்டம் தான் என்னன்னு தெரியாது, CBSEனா என்னன்னு தெரியாது, மெட்ரிக்னா என்னன்னு தெரியாது, ஸ்டேட் சிலபஸ்னால் என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது அப்பா கொண்டு வந்த அந்த கல்வி திட்டம். அவங்க அப்பா ஒன்று கொண்டு வந்தார்ல, சமச்சீர் கல்வின்னு ஊரை கெடுத்ததுக்கு நாட்டே கெடுத்தார்ல. சமச்சீர் கல்வியை எளிமையாக்கி நம்ம பயிலுக பூரா எளிமையாக பாஸ் பண்ணான். நீட்டு மாதிரியும் படித்து வரும்போது அவனால் முடியலை. அதில் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணான். தற்கொலை பண்ணோன்னே BJP தான் காரணம்னாங்களே ஒழிய சமச்சீர் கல்வியை கொண்டாந்து நம்ம அப்பா தான் இவங்களுக்கெல்லாம் போட்டித்திறனை குறைச்சிட்டாருன்னு யாரும் ஒத்துக்கலை. இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க புதிய கல்வி திட்டம். இந்தியா பூரா ஏற்றுக்கிட்டாங்க. இவர் ஸ்டாலின் மட்டும் முடியாது, நாங்கள் மாநில கல்வி தான் வைப்போம் அப்படின்னு. இன்றைக்கி அதை நடைமுறைப்படுத்திட்டோம். CBSEங்கிறதே எடுத்துட்டாங்க. முன்னாடி CBSEன்னு ஒன்று இருந்தது, மெட்ரிக்னு இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்தியா முழுவதும் ஒரே கல்வி, தமிழ்நாடு மட்டும் முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களே இப்படி ஆளுங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிங்கல்ல, உங்கள் குழந்தைங்கள்லாம் போக வேண்டியதான். ஆனால் ஒன்று ஸ்டேட்டில் தான் கிடையாது, ஸ்டேட் சிலபஸ். CBSE இந்த மத்திய கல்வி திட்டத்தில் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த போகிறோம், விருப்பப்பட்டவர்களும் சேருங்கங்கிறாங்க. எல்லா பேரும் அப்ளை பண்ணிட்டான். ஸ்டாலின் என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா, மத்திய கல்வி புதிய கல்வி திட்டம்னு கொண்டாந்து இந்தியை திரிக்கிறான் பாரு அப்படின்னு. புத்தி எங்கே போகுது? வளர்ச்சி திட்டங்களை பார்த்து வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கல்வியை கொடுக்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ மத்திய அரசாங்கம் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா நான் எங்கள் அப்பாவை இந்திரன் சந்திரன் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவேன், ஈவேராவை இந்திரன் சந்திரன் கொண்டு வருவேன். அப்போ நீங்கள் தானே சார் ஈவேராவெல்லாம் எதிர்த்து அவர் 73 வயசில் கல்யாணம் பண்ணார், வளர்ப்பண்ணு கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி எதிர்த்து வந்தீங்க. அப்போ அவரை மோசமானவர்னு எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க திமுக. இப்போ அவர் இந்திரன் சந்திரன் பாடத்திட்டத்தில் போட்டு நம்ம இப்போ மாணவர்களுக்கு பொய் சொல்லலாமான்னு கேட்டால் அது எங்கள் இஷ்டம்ப்பா. நான் திராவிட இயக்கங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இவன் புது கல்வி திட்டம் கொண்டு வந்தான்னா அவன் வந்துக்கிட்டு செயலுக்கு நுண்ணுரிவை பற்றி சொல்லுவான். நான் இங்கே பகுத்தறிவாதின்னு சொல்லி ஈவேரான்னு சொல்லி ஊரை ஏமாற்றுவேன். இதெல்லாம் நடக்காத. எங்கள் அப்பாவை நேர்மையானவர், நியாயமானவர்லாம் பொய்ய சொல்லுவேன். இது அவன் கல்வி திட்டம் ஒத்து வராதுல்ல அப்படின்ட்டான். அந்த கல்வி திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, 3 மொழியை படிச்சுக்கோங்கப்பா. ஒன்று ஆங்கிலத்தை படிச்சுக்க, வெளிநாடுகளுக்கு போனால் உபயோகமாக இருக்கும். ஒன்று தாய்மொழியை கற்றுக்க, இந்த மாநிலத்தில் உனக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு மொழியை அடிஷ்னலாக படிச்சுக்க. இன்னொரு மொழியை நீ படிச்சுக்கிறது ஏதாச்சும் ஒன்றை படிச்சுக்கங்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்றுன்னா கன்னடத்தை படிச்சுக்க, மலையாளத்தை படிச்சுக்க, இந்தியை படிச்சுக்க,
நம்மளால் என்ன பண்ணுறோம், இந்தியை படிச்சுக்கன்னாலும் என்ன அர்த்தம்? கன்னடத்தை சேர்த்துக்க, மலையாளத்தை சேர்த்துக்க, குஜராத் எதை வேண்டாலும் சேர்த்துக்க, இந்தியை மட்டும் சேர்த்துக்கூட. உங்கள் அப்பா விட்டு சொத்து எஜுகேஷன், கல்வி வந்து உங்கள் அப்பா விட்டு சொத்தா? திராவிட இயக்கங்களுக்கு கேட்குறேன். கல்விங்கிறது மாணவர்களின் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. உங்கள் அப்பா கொண்டு வந்த சமச்சீர் கல்வியும் இதையும் வச்சு ஊரை வந்து குட்டிச்சவராக்குவீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? வருங்கால மாணவர்களின் வருங்காலத்தை இப்படி குட்டிச்சவராக்குறீங்களே. தமிழ்நாடு மாணவர்கள் என்ன ஆகும்? அவன் இஷ்டத்துக்கு பார்த்துட்டு போகிறான். புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க, விருப்பப்படவும் போய் சேர்ந்துட்டு போகிறான். உனக்கு என்ன வந்தது? அங்கே வந்துக்கிட்டு இந்தியை கொண்டு வராத, இந்தியை திணிக்காதுன்னு 1965 இந்தியை எதிர்த்து ஒரு தலைமுறையவே நாசம் பண்ணீங்க. எவனையும் இந்தியை படித்து விடாமல் இது பண்ணி, இப்போவாச்சும் அவன் விருப்பப்பட்டு படிச்சுட்டு போகிறான். அதை எது தடுப்பதற்கு நீங்களையா? இந்தியை திணிக்கிறான் இந்தியா. நீ உன்னுடைய ஸ்டேட் சிலபஸில் இந்தியை கொண்டு வந்தாங்களா? அவங்க உன்னுடைய மாநில திட்டங்களில் இந்தியை கொண்டு வந்தாங்களா? நீ இஷ்டப்பட்டதை படிச்சுக்கப்பா உன் மாநிலத்தில். ஆனால் இது அகில இந்திய கல்வி, புதிய கல்வி திட்டம். விரும்புகிறவன் வருங்காலத்தில் முன்னேறிடும் நினைக்கிறவன் படிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம தமிழ்நாட்டையே குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க. காரணம், இவர்கள் படிக்காதவர்கள் ஒருத்தருக்கு கூட அடிப்படை கல்வி அறிவுங்கிறது இல்லை. நியூ எஜுகேஷன் சிஸ்டம்னா எவனுக்கு தெரியும்? கஸ்தூரி ரங்கன்னா யாருன்னு கேட்பான்? அத்தனை திமுககாரன். உங்களுக்கு என்னையா தெரியும்? செயற்கை நுண்ணறிவுனா ஒரு ஏபிசிடி தெரியாது ஒருத்தருக்கு கூட. எம்எல்ஏயாக இருக்கிறவன், எம்பியாக இருக்கிறவன், மந்திரியாக இருக்கிறவன், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? வருங்கால மாணவர்களின் இதை வந்து கெடுக்காதீங்க, அவங்களுடைய போட்டித்திறனை கெடுக்காதீங்க. அவன் எங்கேயோ போயிடுவான் வருங்காலத்தில். தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் அதை அவனை குட்டிச்சவராக்கி, டாஸ்மாக திறந்து குட்டிச்சவராக்கி, போதைப் பொருளெல்லாம் பள்ளிகளுக்கு கூட புழங்குற மாதிரி வந்து சட்டம் ஒழுங்க குட்டிச்சவராக்கி தான் வைக்கிறீங்க. படிக்கிற படிப்புலையும் மண்ணள்ளி போடணுமா? அதனால ஸ்டாலினுக்கு சொல்ல, இது தலையிடாதீர்கள். இது மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். நீ மாநிலத்தில் என்ன குட்டிச்சவராக்கணுமோ வச்சுக்கோ. கருணாநிதியை பற்றி, ஈவேரா பற்றின்னு சொல்லி ஊரை ஏமாற்றி ஒரு குட்டிச்சவராக நம்ம பாடத்திட்டத்தை கொண்டு வர்றீங்க. அது உங்கள் இஷ்டம். பாவம் ஏழை மாணவர்கள். பணக்காரன் வந்து பெரிய ஸ்கூலில் தான் இந்த இது இருக்கும், புதிய கல்வி திட்டம். சாதாரண அரசு பள்ளியில் போகிறான்னு அவன் வாழ்க்கையை குட்டிச்சவராக்குற மாதிரி இன்னும் மாநில கல்வின்னு கொண்டாந்து அவனை எதையும் படிக்க விடாமல் ஈவேராவையும் இந்த கருணாநிதி மட்டும் படிக்க வச்சுக்கிட்டு இது எந்த வித முன்னேற்றமும் இல்லாமல் அவனை கொண்டு வர போகிறீங்க. ஏழை மாணவனை நீ செத்தான். ஏழையில் திறமையான மாணவர்கள் கூட இவர்கள் கொடுக்கும் கல்வி திட்டத்தால் கெட்டு போவாங்க, அறிவு இல்லாமல் போயிடுவாங்க. அதோடு நீ குட்டிச்சவராக மற்றவனை ஏன் கெடுக்கிறீங்க? புதிய கல்வி திட்டத்தை படிக்கணும்னு சொல்லுவதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? அப்படிங்கிறது நான் ஸ்டாலினுக்கு கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், புதிய கல்வி திட்டத்தில் உங்கள் பிள்ளைங்களை சேருங்க. வசதி இல்லைன்னா எதையாச்சும் வித்தாச்சும் உங்கள் அரசு பள்ளியில் சேர்க்காதீங்க. அரசு பள்ளியில் கல்வியின் தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். புதிய கல்வி திட்டத்தில் சேருங்க. உங்களுடைய குழந்தைகள் வருங்காலத்தில் மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய திறமைசாலிகளாக உருவாக்கப்படுவார்கள். அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.